சாந்தி சிஸ்டர், குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், பிஸியா இருக்கேன். ஓகே சிஸ்டர், இன்னைக்கு வந்து பைபிளுடைய பழைய ஏற்பாடு யோபு 26 பார்க்குறோம். இது வரைக்கும் எல்லாத்தையும் இழந்த யோபுக்கு ஆறுதல் சொல்ல வராங்க அவங்க நண்பர்கள். அவருடைய ஆரோக்கியம் உட்பட எல்லாத்தையும் இழந்துட்டார். பெரிய பணக்காரனா இருந்தவர் எல்லா செல்வமும் இழந்துட்டாரு. இப்ப ஆறுதல் சொல்ல வரும்போது நீ தப்பு பண்ணிருப்பேன்னு சொல்றாரு. இதுதான் சாரம். இவர் சொல்றாரு நான் தப்பு பண்ணலன்ற. என்ன கடவுள் எவ்வளவு பரிசுத்தமானவர், அவர் முன்னாடி இந்த நிலா கூட பரிசுத்தம் கிடையாது, நட்சத்திரம் கூட பரிசுத்தம் கிடையாது, நீ எப்படி பரிசுத்தமானவன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாங்க 25. இப்ப 26 படிக்கணும் சிஸ்டர். யோபு மறுமொழியாக, திடனில்லாதவனுக்கு நீ எப்படி ஒத்தாசை பண்ணினாய்? பெலனற்ற கையை நீ எப்படி ஆதரித்தாய்? நீ ஞானம் இல்லாதவனுக்கு எப்படி உசாவு துணையாய் இருந்து மெய்ப்பொருளை குறைவர அறிவித்தாய்? யாருக்கு அறிவை போதித்தாய்? உன்னிடத்தில் இருந்து புறப்பட்ட ஆவி யாருடையது? ஜலத்தின் கீழ் மடிந்தவர்களுக்கும் அவர்களோட அது பார்க்கலாம் சிஸ்டர். இதுல என்னன்னா, நீங்க பேசுறதுனால எனக்கு எந்த நன்மையும் கிடையாது, ஏதோ நன்மை செய்யறதா நினைச்சுக்காதீங்க. நான் வந்து பலகீனமானவனாக உதவியற்றவனா இருக்கிறேன் இப்ப. அப்ப எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடியதை நீங்க சொல்லலன்றாரு. இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? நான் பாவம் செஞ்சேன்னு சொல்றது, இப்ப பரம்பரை மகாவிஷ்ணு அந்த ஸ்கூல்ல பேசும்போது இதுதானே சொன்னாங்க. அப்ப அவனுக்கு இது கஷ்டமா இருக்காதா? ஒரு ஊனமா இருக்கிறவங்க அவங்களா உணர்ந்தா அது பிரச்சனை கிடையாது. பட் இன்னொருத்தன் வந்து அதை சொல்லி அது திட்டும் போது அது கஷ்டமா இருக்கும்ல. நீ என்ன போன ஜென்மத்துல என்னென்ன பண்ணிட்டு வந்திருப்ப அப்படிங்கிற மாதிரி. சோ அதான் சொல்ற, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றதா நினைக்காதீங்க. நீங்க பேசுறது எதுவுமே எனக்கு என்ன பலவான ஆக்கல, புத்திசாலியா ஆக்கல, எந்த ஞானமும் கொடுக்கல. சோ உங்களை புத்திசாலியா கூட என்கிட்ட நீங்க தெரியல. அப்ப இந்த புத்திசாலி வார்த்தையும் உங்களோட இது கிடையாது, யார்கிட்டயோ கேட்டு வந்து தானே சொல்றீங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது படிங்க சிஸ்டர். இறந்தவர்கள் அவர்களோட தங்குகிறவர்களுக்கும் தத்தளிப்பு உண்டு. அவருக்கு முன்பாக பாதாளம் வெளியாய் திறந்திருக்கிறது, நரகம் மூடப்படாதிருக்கிறது. அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். அவர் தண்ணீர்களை தம்முடைய கார்மேகங்களில் கட்டி வைக்கிறார், அதன் பாரத்தினால் மேகம் கிழிகிறதில்லை. அவர் தமது சிங்காசனம் நிற்கும் ஆகாசத்தை திறப்படுத்தி அதன் மேல் தமது மேகத்தை விரிக்கிறார். அவர் தண்ணீர்கள் மேல் சக்கரவட்டம் தீர்த்தார், வெளிச்சமும் இருளும் முடியும் மட்டும் அப்படியே இருக்கும். அவருடைய கண்டிதத்தால் வானத்தின் தூண்கள் அதிர்ந்து தத்தளிக்கும். அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார். அவருடைய கரம் நெளிவான சர்ப்ப நட்சத்திரத்தை உருவாக்கிற்று. இதோ இவைகள் அவருடைய கிரியையில் கடைக்கோடியானவைகள். அவரை குறித்து நாங்கள் கேட்டது எவ்வளவு கொஞ்சம். அவருடைய வல்லமையின் இடி முழக்கத்தை அறிந்தவன் யார் என்றான். இதுக்கு ஈக்குவலான ஒரு இந்து மதத்துடைய விஷயம் என்னன்னா, கீதையில நான் வானங்களில் இவ்வளவு உயர்வானவனாக இருக்கிறேன், பாம்புகளில் இந்த சர்ப்பமாக இருக்கிறேன், இந்த மாதிரி எல்லாம் வரும். ஸோ அதோடைய பைபிள் வெர்ஷன் தான் இது. கடவுளை வந்து அப்படிப்பட்ட ஒரு தெரியுமா, அவருடைய வள்ளலார் சொல்லுவாராம், கடவுளுடைய கால் தூசியில ஒரு சிறு துரும்பு தான் இந்த உலகம். இப்ப இதுல நீங்க எல்லாம் ஏமாத்துறோம், கடவுளை பெருசா காட்டுறதுக்காக இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மையில் அதே மாதிரி வள்ளலார் ஒண்ணு சொல்லிருப்பாரு, அது வந்து கருணையை பற்றி. இது வந்து கடவுள் பயங்கரமானவர்னு காட்டுறாங்க, அங்க கருணைக்காக என்ன சொல்லிருப்பாருன்னா, என்னை வந்து தாயின் கர்ப்பத்துல அந்த மலை ஜலத்துக்குல இருந்து காப்பாத்தி வச்சிருந்தையே, எவ்வளவு பாதுகாப்பா என்னை வச்சிருந்த, இதெல்லாம் கடவுளுடைய வேலையே கிடையாது. ஆனா அவருடைய கருணை வந்து கடவுளை பற்றி தெரியாது இல்ல. இந்த லவ் லெட்டர், அது பேர் என்னது, கவிதை எழுதுவாங்களே, அந்த குணம். நானும் யோசிப்பேன், கவிதை எழுதுறதுக்கு என்ன இருக்குது? ஒரு பொண்ணை பார்த்து கவிதை எழுதுறதுக்கு என்ன இருக்குது? இவனா இல்லாததை கற்பனை பண்ணிக்க வேண்டியதுதான் இல்லையா? அது கல்யாணம் ஆகி 40 வயசுல அந்த கவிதை எடுத்து பார்த்தா இவனுக்கே சிரிப்பா இருக்கும், இதை பார்த்தா இப்படி எல்லாம் எழுதணும் நம்மன்ட்டு. அப்ப அந்த மாதிரிதான் இங்க வந்து கடவுளை வந்து புகழறதாக நினைச்சுக்கிட்டு அவருக்கு சம்பந்தப்படாத விஷயங்கள் எல்லாம் அவரோட சம்பந்தப்படுத்துறாங்க. அவரை கண்டால் இது நடுங்கும் அது நடுங்கும், இவன் பேரை சொன்னதும் ஏதோ ஒரு பாட்டு, ரஜினி பாட்டு வருமே, அந்த மாதிரி கடவுளை சொல்றாங்க.
சோ இறந்தவர்கள் கூட நடுங்குவாங்க, தண்ணிக்குள்ள இருக்கிறவங்க நடுங்குவாங்க, தண்ணிக்குள்ள மூழ்கி போனவங்களாம் நடுங்குவாங்களாம். சோ கடவுள்கிட்ட எதையுமே மறைக்க முடியாது அந்த இறந்தவர்கள் கிட்ட நடக்கிறத அப்படிங்கிறாரு. சோ இதுல ஒரு ரகசியம் வெளிப்படுது என்ன அப்படின்னா, இறந்தவர்கள் உடைய இடம் அதுதான் மரண உலகம்னு சொல்றது. அது வேற எதுவும் இல்ல, அங்கதான் நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா? இப்ப நம்ம தான் மரண உலகத்துல இருக்கிறோம், இறந்து இறந்து இங்கதான் நம்ம பிறந்திருக்கிறோம். அவங்க அங்க வேற ஏதோ ஒரு இடம் இருக்கும் போல இருக்கு, பாதாள லோகம்னு இந்து மதத்துல சொல்லுவாங்க. சோ அது உண்மையிலே இந்த இடம் தான். ஆரம்பத்தில் இந்த பூமி சொர்க்கமாக கடவுள் படைக்கிறார் 2000 வருஷம், அடுத்த 2000 வருஷம் இதே பூமி நரகமாகுது. சோ நரகத்தின் இறுதியில இறைவன் இந்த ஞானத்தை கொடுத்து மீண்டும் சொர்க்கத்துக்கு நம்மை தகுதிப்படுத்துறார். அதுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துல வந்ததுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு துக்கத்தை அனுபவிக்கிறோம். இது இல்லாத உலகமாக சொர்க்கம் இருந்தது. அந்த சொர்க்கத்துக்கு நீங்க வரணும்னா, சொர்க்கத்தில் எப்படி உங்களுடைய பார்வை பரிசுத்தமாக, வார்த்தை இனிமையாக இருந்ததோ அதே மாதிரி இப்ப ஆகணும். அதற்கு சதா இறைவனை நினைவு செய்யுங்க. அவரைத்தான் சிவன் இந்துக்களும், பரமபிதான் கிறிஸ்தவர்களும், அல்லான்னு முஸ்லிம்களும் சொல்றாங்க. சோ அவரை நீங்க எந்த அளவுக்கு நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவரை மாதிரியே நீங்க பரிசுத்தமா ஆவீங்க. வெளி உலக கவர்ச்சிகள் உங்களை பிடிச்சி இழுக்காது அப்படின்னு கடவுள் சொல்றாரு. இவ்வளவுதான் கடவுள் கொடுக்கிறார். ஆனா இதனால என்ன ஆகுதுன்னா, இறைவனை நினைக்க நினைக்க வெளி உலக கவர்ச்சியில இருந்தாலும் புத்தி விலக விலக 2500 வருடம் காம, கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துல வந்தப்பட்டு நிறைய பாவம் செஞ்சிருக்கும். அதுக்கான தண்டனையில இருந்து நீங்க தப்பிப்பீங்க. ஏன்னா அதை தூண்டக்கூடிய சூழ்நிலை வந்துதான் உங்களை அதுல விழ வச்சு தண்டனை கிடைக்கும். ஆனா அது தூண்டக்கூடிய சூழ்நிலை வரும். ஆனா நீங்க இப்ப உஷாரா இருப்பீங்க, விலகி இருப்பீங்க, அதுல ஈர்க்கப்படாம இருப்பீங்க. அதுதான் கடவுள் காப்பாத்துறது. அதுக்குதான் வர. ஆனா இதன் மூலமாக என்ன ஆகுது? நரகம் சொர்க்கம் ஆகுது. இங்க எல்கேஜி யூகேஜி குழந்தைய கூட விட்டு வைக்காத அளவு, 10 மாச குழந்தைய கூட விட்டு வைக்காத அளவுக்கு காமம் நிரம்பி இருக்குது ஆண்களிடத்திலும் பெண்களிடத்திலும். ஒரு 10 வயசு பையனை ஏதோ ஒரு ஆசிரமத்துல 28 வயசு பொண்ணு பாலியல் தொல்லை கொடுத்திருக்குது, கணவன் இல்லாம. இது ஆக்சுவலா பெண்ணுக்கு நடக்கிறது மட்டும்தான் வெளியில வரும், பையனுக்கு நடக்கிறது வெளியிலே வராது. ஏன்னா பெரும்பாலும் அது அவனுக்கே பிடிச்சிருக்கும், அதனாலயும் அவன் வெளில சொல்ல மாட்டான். சோ பெண்ணுக்கும் பிடித்தவர்களும் இருக்கிறாங்க, அவர்களும் சொல்ல போறது கிடையாது. பட் மற்றவர்கள் வெளில சொல்லி அவங்க மாற்றுறாங்க. இன்னொன்னு ஆண் குழந்தைகிட்ட நடக்கும்போது அது கொஞ்சம் கொடூரமாக இருக்கும் இல்லையா? சோ அதனால மாட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி உலகத்தை காமம்னா என்னன்னே தெரியாத உலகமாக மாத்துறது எவ்வளவு பெரிய அதிசயம். மனுஷனால முடியுமா? எந்த சட்டத்தினாலையாவது இது முடியுமா? இதை பண்ணி காட்டுறாரு இல்லையா? சோ நடக்க முடியாததை நடத்தி காட்டுறத, இந்த உலகத்துல எதெல்லாம் ஆச்சரியமா இருக்குதோ அதுக்கெல்லாம் அவர் தான் காரணம்னு சொல்லிட்டாங்க இல்லையா? நரகத்தை சொர்க்கமாக்குறது தான் பெரிய விஷயம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வானத்திலேயே தண்ணி இருக்குது பாருங்க, கொட்டாமலே இருக்குது பாருங்க மேகம். சோ அது பிசிக்ஸ் லா சொல்லலாம், அது ஒரு அதிசயம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் கிடையாது. சோ வானத்தை அங்க நிறுத்தி வச்சிருக்கிறாரு, கட்டாந்தரையை வானம் மூடி வச்சிருக்குது, இப்படி எல்லாம் இது ஆரம்பத்துல பைபிள்ல இருக்கும், இப்படி எல்லாம் கடவுள் படைத்தாருன்ட்டு. ஆனா நமக்கு இப்ப சயின்ஸாவே பார்த்தாலும் கூட பூமி அந்தரத்துல தானே தொங்கிட்டு இருக்குது. அது ஒரு ஆச்சரியமா தானே இருக்குது. ஆனா கடவுள் சொல்றாரு, அதே மாதிரி இன்னொரு ஆச்சரியம் சொல்றேன், உங்க ஆத்மா கூட அப்படிதான் உடம்புல இருக்குதுன்ற. எதுலயும் ஒட்டிக்கிட்டுலாம் இல்ல, அது மட்டும் தனியா தான் இருக்குதுன்ற. அது தனியா வெளில வந்துடும். ஆத்மா மேல எங்க இருந்து வந்துச்சோ அங்கேயுமே அது அப்படிதான் இருக்கும்ன்ற. செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இறைவனும் அந்தரத்துல தொங்கிட்டு தான் இருப்பாரு. ஆத்மாக்கள் எல்லாம் ஒரு தேன் கூடு மாதிரி அங்க பக்கத்துல இருக்கும். எதையும் புடிச்சுக்கிட்டு எல்லாம் இருக்கு. அது ஒரு அற்புதம் தான். ஆனா இதுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் கிடையாது. இது இயற்கைன்னு கடவுள் சொல்றாரு. இது இயற்கையா நடக்கிறது. இப்ப கடவுள் இயற்கையை வெல்லக்கூடிய விஷயத்த சொல்றாரு. பஞ்ச நெருப்பும் ஒன்னா இருந்தா பத்திக்கும், அது மாதிரிதான் ஆண் பெண்ணுன்றாங்க. அப்படி இருந்து காமம் இல்லாமல் இருந்து காட்ட என் குழந்தைங்களை நான் மாத்தி காட்டுறேன்னு காட்டுறாரு. திருமணமாகி கணவன் மனைவி ஒன்னாவே இருப்பாங்க, ஆனா காமம் இல்லாமல் இருப்பாங்க. சோ இதன் ஆதாரத்துலதான் அங்க சொர்க்கம் கிடைக்குது. இததான் ஒரு பெண்ணை இச்சையா பார்த்தாலே நீ ஆல்ரெடி விபச்சாரம் பண்ணிட்டேன்னு இயேசு சொல்றாரு. சோ இதுதான் ஆக்சுவலா சாரமே, இயேசு சொன்ன ஞானத்துடைய சாரமே அதுதான். அதை தவிர எல்லாத்தையும் புடிச்சுக்கிறாங்க. அடுத்தது வானத்தை அந்த இடத்துல நிறுத்தினாரு, மேகம் உடையாம பாத்துக்கிட்டாரு, நிலா அவ்வளோ பெருசா அழகா பண்ணாரு, ஆனா மேகத்தை வச்சு அதை மறைச்சாரு. அது எவ்வளவு பெரிய டேலண்ட் பாருங்க. இந்த மாதிரி விஷயங்கள். ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்பொழுது சயின்ஸ் எல்லாத்தையும் பொய்யாக்கிடும் ஒரு செகண்ட்ல.
இதற்கெல்லாம் சயின்ஸ் இருக்குடா அப்படின்ட்டு போயிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, பைபிள் போய் ஆயிடும். ஆனால் நாம சொல்றது நரகத்தை சொர்க்கமாக்குறது இறைவனை நினைத்து நினைத்து தூய்மை ஆகுறோம். இதை சயின்ஸ் பொய்க்க முடியாது. ஏன்னா சயின்ஸால கெட்டவர்கள் நல்லவர்களா மாற்ற முடியலையே, ரேப் இல்லாம தடுக்க முடியலையே. இல்ல, ரேப் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறான், 10 வருஷம் கழிச்சு வரான், மறுபடியும் அதே தான் பண்றான். இப்ப எதுவுமே மாத்த முடியல அவனை, இல்லையா? அதே மாதிரி அந்த இரவு முடிந்து பகல் ஆரம்பிக்குது, வானத்திற்கும் பூமிக்கும் எல்லை கோட்டை வைக்கிறாரு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே என்ன சொல்றது, கடல்ல பார்க்கும்போது அப்படி தெரியும். வானம் ஏதோ அந்த கடலோட ஒட்டுற மாதிரி தெரியும் இல்லையா? எங்க இருந்து பார்த்தாலுமே அப்படித்தான் தெரியும். ஆனா அது பூமி ரவுண்டா இருக்கிறதுனால அப்படி தெரியுது. வானம்ன்றது ஒண்ணு கிடையவே கிடையாது, வெட்ட வெளியே அப்படி சொல்றோம். அப்படிங்கறதெல்லாம் ஒரு செகண்ட்ல அது பொய்யாக்கிடலாம். என்னடா இதுதான் கடவுளுடைய மகத்துவம்னா, அப்ப நீ அடிச்சு விட்டு இருக்கிற, அப்ப எப்படி இது உண்மைன்னு சொல்ல முடியும். அடுத்தது இரவு முடிகிற இடமாகவும் பகல் ஆரம்பிக்கிற இடமாகவும் இருக்குது அப்படின்னு எது சொல்றாரு? அந்த கடலும் வானமும் சந்திக்கிற சூரியன் வருது இல்லையா? சூரியன் வரும்போது பகல்ன்றோம், அதே இடத்துல சூரியன் மறையும் போது இரவுன்றோம். அதனால அந்த இடம்ன்ற சூப்பரா இருக்குது. ஆனா இதுல இன்னொரு ரகசியம் என்ன இருக்குதுன்னா, கடவுள் அந்த மாதிரி ஒரு டைம்ல தான் வர, இரவு முடிகிற நேரத்தில் பகல் ஆரம்பிக்கிற நேரத்துல வர. ஏன்னா வரக்கூடிய சூரியனே அவர் தான். அந்த சூரியன் கிடையாது, ஸ்தூல சூரியன் கிடையாது, ஞானத்தின் சூரியன். கடைசின்னு ஒரு வருடம் வந்து அஞ்ஞான இருள உடம்புனே நினைச்சிட்டு புலனின்பத்திலே மூழ்கி இருக்கிறோம். அதான் கிறிஸ்தவர்கள் மாம்சமானவர்கள். சோ அதுல இருந்து வெளியில எடுத்துட்டு வர நம்மள ஆத்ம உணர்வுல அந்த ஞானத்தை கொடுக்குற. நீ அழிவற்ற ஆத்மா, எப்பவுமே இருக்கிற, ஆரம்பத்துல சொர்க்கமாக இந்த பூமியை படைக்கும் போது ஆத்ம உணர்வுல இருந்த. அதனால எவ்வளவு அழகானவர்கள் இருந்தாலும் உன் மனம் சலனமாகல, காமம் இல்ல. கணவன் மனைவி, நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் அடைந்தாலே தவிர காமத்தினால கிடையாது. சோ அந்த எண்ணத்திற்கு அவ்வளவு சக்தி இருக்கும். சோ அப்படி இருந்தவர்கள் எப்ப நீங்க உடம்புன்னு நினைக்க அங்க வந்து ஆத்மான்ற உணர்வுல இருப்போம். ஆத்மானா உயிர், அது புருவமத்தில நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால்தான் இங்க பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்கு. அந்த ஆத்மானு வந்து ஒருவர் ஆத்மானே பார்ப்போம். அதே மாதிரி மீண்டும் இப்ப வாங்க, அதற்கான சக்தி உங்களுக்கு இல்ல. அதுக்கு என் நினைவு இருந்துகிட்டே இருக்கணும். நின்னாலும், உட்கார்ந்தாலும், சாப்பிட்டாலும், நடந்தாலும், யார் கூட பேசினாலும், செவ்வானத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்கக்கூடிய என்னுடைய அப்பா பரமபிதாவுடைய குழந்தை நான். அவர் பரிசுத்தமானவர்னா நானும் அப்படித்தானே இருக்கணும். நான் பிதாவை வெளிப்படுத்தணும், இயேசு சொன்ன மாதிரி. அப்படிங்கிறது உங்களுக்கு லட்சியமாக வைத்து அவரை நினைக்க அந்த சக்தி இருக்கும். ஆரம்பத்துல அந்த சக்தி இல்லாட்டினா கூட நீங்க தவறு பண்ண மாட்டீங்க, காமத்தினாலேயோ கோபத்தினாலேயோ. சோ அப்ப இரவை பகலாக்குறது அவருடைய அதிசயம், நரகத்தை சொர்க்கமாக்குறது. அந்த இரவை பகலாக்குறது அது இயற்கை இல்லையா? அதே மாதிரி கடவுள் கோபம் கண்டால் வானத்தின் தூண்கள் எல்லாம் அதிர்தம். அதுதான் வந்து மின்னல், இடி முழக்கம். கடைசியில கடவுள் அப்படி வருவாருன்னு ஒரு பில்டப் வேற கொடுத்துருப்பாங்க, இறுதியில் கடவுள் வருவாருன்ட்டு. அப்படிலாம் பில்டப் கொடுத்துட்டு வர்றதுக்கு அவர் விஜய் அஜித் கிடையாது, அமைதியா வர அப்படி போட்டுருக்கிற. அதே பைபிள்ல அவர் திருடம் போல வருவாருன்னு இருக்குது. அப்புறம் எப்படி இடி மின்னல் மாதிரி வர முடியும்? ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணுதானே உண்மையா இருக்கணும், யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? சோ மற்றபடி அவர் கோபம் கொண்டவர்ல அன்பே வடிவானவர். அவருடைய கட்டளை கண்டு எல்லாம் நடுங்குறாங்க அப்படின்னு யோபு சொல்றாரு. கடலையே அவர் தான் கட்டுப்படுத்துறாரு. ஒரு காட்டு பாம்பையே அவர் வந்து தன் புத்திசாலித்தனத்தினால கொன்றாரு. இதை யார் கொன்றார்? கிருஷ்ணர் தான் கொல்றாரு இல்லையா? அப்படித்தானே மகாபாரதத்துல வருது. காட்டுல இருக்கிற ஒரு மிகப்பெரிய அங்க கடல் காட்டியிருக்காங்க. அங்க யமுனை நதியில காளிங்க நாகம் இருக்கும், அத மேல டான்ஸ் ஆடிட்டே கொல்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்ப என்னன்னா, இது ஒட்டுமொத்த உலகமும் விஷக்காடாக அல்லது விஷக்கடலாக இருக்குது. இதுல இருக்கக்கூடிய பாம்பு காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்ன்ற 5 தலை பாம்பு. இது மேலதான் அங்க கிருஷ்ணர் டான்ஸ் ஆடினதா காட்டுறாங்க. இறைவன் நினைவுல இருந்து இருந்து இது எதுவுமே உங்களை தீண்டாத மாதிரி நீங்க பாத்துக்கிறது மூலமாக அந்த பாம்பை நீங்க கொல்றீங்க. சோ அதுவும் இங்க வெளிப்படுது. சோ இதெல்லாம் கடவுள் செய்யக்கூடிய விஷயங்களில் ஒரு துளியைத்தான் நாம சொல்லி இருக்கிறோம். ஏன்னா நமக்கு கொஞ்சம் தான் தெரியும். அவருடைய அனைத்து சக்திகளையும் பயன்படுத்தினா யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது அப்படின்றாங்க. கர்மத்தின் விதி கடவுள் சொல்றாரு இல்லையா? நீங்க பாவம் செய்யறீங்க, காம கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தினால என்னென்ன பாவம் செய்யறீங்களோ அதற்கேற்பதான் இப்ப எல்லா தண்டனையும். ஏழையா பிறக்கிறது, ஊனமா பிறக்கிறது, இயற்கை சீற்றம், நோய் எல்லாமே. சோ இப்ப அதுல இருந்து தப்பிக்கணும்னா இந்த உடம்பே காமத்தினால உருவாயிடுச்சு.
காமம் இல்லாத உலகத்துக்கு போனா இப்ப நீங்க காமத்தை விட்டீங்கன்னா காமம் இல்லாமல் அங்க பிறப்பீங்க, அங்க எந்த விதமான துக்கமும் இருக்காது அப்படின்னு கடவுள் சொல்றாரு. சோ இதுல சொன்ன விஷயம் டைரக்டா பாத்தீங்கன்னா எதுவுமே உண்மை கிடையாது. ஆனா இதுலயும் அவங்களை அறியாம உண்மை வெளிப்பட்டு இருக்குது, அதை நாம வெளிப்படுத்தி இருக்கிறோம். சோ நீங்களே யோசிச்சு பாருங்க, கடவுள் நாங்க சொன்ன மாதிரி அன்பானவரா, இதுல இருக்கிற மாதிரி அப்படி ஆக்ரோஷமானவரா அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இந்த ஞானம்லாம் உங்களுக்கு எப்படி கிடைக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமா கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்ல இருக்கு, அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். கடவுள் கடைசின்னு ஒரு வருடம் ஒரு வயோதிகர் உடல்ல பேசுறாரு. அவருக்கு தான் பிரம்மான்னு சொல்றோம் இந்து மதத்துல, அவரை தான் ஆதாம் சொல்றோம். ஆதாம் மூலமாக இந்த ஞானத்தை கொடுத்து படைக்கிறார். சோ இப்ப இறைவனுடைய ஆதாமுடைய குழந்தைங்க எப்படிப்பா குழந்தை பெற்றுக்கிட்டாங்க? அண்ணன் தங்கச்சியோட காமத்துல அப்ப அனுமதிச்சார் கடவுள், என்ன லூசா? அப்ப அனுமதிச்சாரு, இப்ப விபச்சாரம் தப்புன்னு சொல்றது கலியுகத்தின் இறுதியில நடக்கிற விஷயம். உலகம் அழியும் போது நீ இப்ப காமத்துல ஈடுபடலன்னு யார் அழுதா? காமத்தினாலதான் உன் புத்தியே கெட்டு போச்சு. சோ அதனால உலகம் அழிய போகுது. நீ இறைவன் நினைவுல காமத்தை வெல்வதனால் உலக ராஜ்யமே உனக்கு கிடைக்குது அப்படின்னு கடவுள் இப்ப சொல்றாரு. இப்பதான் சொல்றாரு, நீ என்னுடைய குழந்தை. எப்படி? ஆஸ்தியை கொடுக்கறதுனால. யார் கொடுக்குறாரு? பரமபிதா கொடுக்குறாரு, இயேசுவோ கிருஷ்ணரோ கிடையாது. உடல் எடுக்கிறவங்க நம்மள மாதிரி பிறந்தவங்க. ஏன்னா அவங்க மதத்தை உருவாக்க வந்தாங்க, சொர்க்கத்தை உருவாக்க வரல, நம்மள காப்பாற்ற வரல. ஏன்னா இயேசுக்கு அப்புறம் உலகம் மோசமா தான் ஆகுது. அதுக்கு உதாரணம் இயேசுடைய மரணமே. அவர் பிறந்ததை விட இறக்கும்போது மோசமாகுது, அதான் அவரை கொல்றாங்க. அதே மாதிரிதான் ஒவ்வொரு தடவையும் இன்னும் ரொம்ப மோசமாயிட்டே இருக்குது. சோ கடவுள் உலகத்தை சொர்க்கமாக்குறதுக்கு வர்றார். அதுக்கு என்னை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க, சுத்தி இருக்கிற எதையும் கண்டுக்காதீங்க. அதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. அவங்கவுங்க பாவம் செஞ்சதுக்கான தண்டனை கிடைக்கும். நீங்க மூக்க நோய்ச்சு போய் மாட்டிக்காது. நீங்க இறைவன் நினைவுல இருங்க. உங்களுக்கு அநியாயம் நடக்குதா, எதிர்க்காதீங்க. அதான் ஒரு கணத்தை இருந்தால் மறு கணத்தை காட்டுன்றது. சோ இப்ப கடவுள் அப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மை தத்தெடுக்கிறார். குழந்தைக்குதான் ஆஸ்தி கொடுக்க முடியும். எல்லாரும் அவரோட குழந்தைதான். ஆனா கடவுள் யாருன்னே தெரியலன்னா அவரை நினைக்க மாட்டீங்க, அன்பு இருக்காது. அப்புறம் எப்படி நீங்க ஏதாவது ஒரு பஜனை பிரேயர் அது இதுன்னு பண்ணிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் கடவுள் பண்ண சொல்ல. தீச்சட்டி தூக்குறது, முட்டி போட்டு ஜபம் பண்றது, உபவாசம் இருக்குது, எந்த கஷ்டத்தையும் கொடுக்கல. என்னை நினைவு பண்ணி உன் ஆத்மாவை தூய்மையாக்கு. இறைவன் கொடுக்கிற ஞானம் அந்த முரளி, அதை கேட்டுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்றாரு. சோ அப்பான்னு புரிஞ்சுக்கிட்டு அவரை நினைப்பவர்களுக்கு ஆஸ்தி கிடைக்குது. மதஸ்தாபகர்களை பிடிச்சிட்டீங்கன்னா உங்க நிலைமை என்ன ஆகுன்றத இயேசுவே சொல்லியிருப்பார். கடைசியில என்ன நோக்கி கூப்பிடுறவனுக்கு சொர்க்கத்தில் இடம் இல்லை. என் பிதாவின் சித்தத்தின்படி இறுதியில் யார் நடக்கிறார்களோ அவர்களுக்கு. ஏன் இறுதியில தான் பிதா வர்றார். இறுதியில வர்றது இயேசு கிடையாது. இயேசு இங்கேதான் இருக்கிறார். மறுஜன்மம் எடுத்து நம்மள மாதிரி அவரும் இங்கேதான் இருப்பார். எல்லாத்தையும் இழந்து அவரும் இயேசப்பான்னு சொல்லிட்டு இருப்பார். கடவுள் வந்தப்புறம் அவர் ஞானத்தை கேட்பார். அவரே உங்களுக்கு கொடுப்பார். அவரையும் நீங்க நிராகரிச்சிடுவீங்க. அப்பதான் சொல்லுவார் கடைசியில ஏசப்பான்னும் போது, கடவுள் என்னப்பா உன்னை கூப்பிடுறாங்க எல்லாரும், என்னை நோக்கி இல்ல, நான் அவங்களை திருப்ப சொன்னேன், நீ என்ன உன்னை நோக்கி திருப்பிக்கிட்டியா? ஐயோ அவங்க யாருன்னே எனக்கு தெரியாதுப்பா அப்படின்ட்டு வந்துருவாரு. சோ நீங்களே புத்திசாலித்தனமா தப்பிச்சிக்க வேண்டியதுதான். சோ பிரம்மகுமாரிகள் மூலமாக இறைவனுடைய ஞானம் முற்றிலும் இலவசமா கிடைக்குது. மெயினா சொல்ல வந்தது இதுதான், மறந்துட்டேன். சோ இப்ப இறைவனுடைய குழந்தை ஆயிட்டோம் இல்ல, அப்ப ஆதமுடைய குழந்தை நாம தான். பிரம்மாவுடைய குழந்தை, பிரம்மா மூலமா இறைவனுடைய குழந்தை ஆயிருக்கிறோம். பிரம்மா தாய், ஏன்னா தாய் மூலமா பிறக்கிறோம். கடவுளுக்கு உடம்பு இல்லைனால பிரம்மா ஆணா இருந்தாலும் அவர் தாய். சோ ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த குழந்தைகள் சகோதரன் சகோதரி தானே. இன்னும் ஒரு படி மேல போய் சகோதரன்றார். ஆத்மாவுக்கு ஆத்மா எல்லாமே ஆணுன்றார். அப்ப ஓரின சேர்க்கை தவறுன்னு பைபிள்ல போட்டிருக்கிறது இதுதான். கணவன் மனைவி இடையில உள்ள காமம் தான் ஓரின சேர்க்கை. ஏன்னா ஆத்மா சகோதரன் அதான் முஸ்லிம்கள் பாய்ன்றாங்க. பாய்னா சகோதரன். அப்ப மற்றவர்கள் கேலி பண்றாங்கல்ல, என்னப்பா ஆதாம் குழந்தை தங்கச்சி அண்ணன் தங்கச்சிக்குள்ள காமம் ஈடுபட்டீங்கன்றீங்க சிரிக்கிறாங்கல்ல. அப்படி சிரிக்கிற மாதிரி நாம நடக்கூடாது. ஏன்னா நாம தான் இப்ப ஆதாமுடைய படைப்புகள். சோ அதை புரிஞ்சுக்கிட்டு சகோதரன் சகோதரின்ற யுக்தி கணவன் மனைவிக்கு இடையில் காமம் இல்லாமல் இருப்பதற்கு உதவி செய்யும். அப்ரஹாம் சாப்டர்லயும் பாத்தீங்கன்னா இன்னொருத்தருடைய சாப்டர்லயுமே வரும், மனைவியை சகோதரின்னு தான் சொல்லுவாங்க. சகோதரின்னு தான் எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துது. சோ இந்த ஞானம் அங்கேயும் வெளிப்படுது. அது காரணம் என்னன்னா, மனைவின்னு சொன்னா கத்திட்டு போய் எவனாவது இது பண்ணிட்டான். மனைவினா கத்திட்டு போவானா, தங்கச்சினா கத்திட்டு போவானா? தங்கச்சினா தான் அழைச்சிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்குவோம் இல்லையா? சோ அப்ப அதை யோசிக்கணும். அப்ப அவங்க சகோதரியாக வாழறாங்க அப்படின்றது அர்த்தம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். ஓம் சாந்தி. Thank you, Brother Shanti.